வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த ஆல்கஹால், மது. இந்த மது வந்துட்டு ஒரு ஃபேமிலியில் வந்துட்டு இருக்கவங்க இது பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அது ஏன் வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னா, மது சாப்பிட்றதுனால என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் அந்த போன பதிவிலே சொல்லியிருக்கேன். அறிவு வந்துட்டு புத்தி வந்து வேலை செய்யாது. மூளை வந்துட்டு வேலை செய்யாது. சரிங்களா? இப்போது நீங்கள் வந்துட்டு அதுக்காக வந்துட்டு என்ன சொல்கிறீங்க? சில காரணங்கள் வந்துட்டு நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா? பல காரணங்கள் வந்துட்டு சொல்லிக்கிறோம்ல. குடும்ப கஷ்டம் தாங்க முடியல, கடன் இருக்குது, அதை வந்துட்டு அந்த குடும்ப கஷ்டம் வந்துட்டு தாங்க முடியல, அதனால நாங்கள் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு இதுதான் வந்துட்டு மெயினாக வந்துட்டு சொல்கிறீங்க. இதை வந்து மெயினாக வந்துட்டு சொல்லக்கூடிய காரணம் வந்துட்டு இதுதான். குடும்ப கஷ்டம் வந்து தாங்க முடியல. இப்போது அதே உங்கள் கூட தான் உங்கள் மனைவி இருக்காங்க, உங்கள் அம்மா இருக்காங்க, உங்கள் தங்கச்சி இருக்காங்க, லேடிஸ் எல்லாமே வந்துட்டு உங்களோட தான் இருக்காங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்கும். உங்களுக்காவது அந்த ஒரு வெளியே போய் நீங்கள் உங்களை மாதிரியே கஷ்டமாக இருக்கக்கூடிய பல பேர் நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு பல வழிகள் வந்து உங்களுக்கு தெரியும். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சரி, பெண்களுக்கு வந்துட்டு அவ்வளோ வழிகள் வந்து அவங்களுக்கு தெரியாது. என்ன அப்போது அவங்க வந்துட்டு என்ன செய்வாங்க? உங்களோட கஷ்டம் வந்துட்டு அந்த பெண்களுக்கு தான் இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்கள் பார்க்கலாம். நான் சொல்கிறது தானே உண்மை. உங்களோட அதிகமான கஷ்டம் வந்து அந்த உங்களோட இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் இருக்கும். அப்போ அந்த பெண்கள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு மன ஆறுதல் தேவை அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ் வந்துட்டு அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்களா? பயன்படுத்துறதே கிடையாது இல்லையா? அவங்க ஏன் பயன்படுத்தலை, நீங்கள் ஏன் பயன்படுத்துகிறீங்க? ஏன்னா அவங்களாம் புத்திசாலிகள், அவங்களாம் மூளை இருக்குது. ஒரு ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டு என்ட்ரு ஆகணும்னா முதல்ல வந்துட்டு அந்த ஒரு கடமை இருக்கணும். அந்த ஒரு பொறுப்பு உணர்ச்சி இருக்கணும். வந்து குழந்தைங்க வந்துட்டு இருக்காங்க நமக்கு. ஓகேங்களா? என்ன ஏன்னா ஐந்தறிவு உள்ள ஜீவராசிகளே அந்த பொறுப்போடு தாங்க இருக்காங்க. அந்த பொறுப்போடு தான் வந்துட்டு அவங்க வந்து செயல்படுறாங்க. அந்த ஃபேமிலிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து தான், அந்த தன்னை நம்பி வந்த உயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் அவங்க வந்து செயல்படுறாங்க. ஆனால் நம்ம ஏன் வந்துட்டு வந்து இவ்வளோ அது கூட இந்த அளவுக்கு கூட நாலேஜ் இல்லாமல் நம்ம வந்துட்டு இருக்கோம் இல்லையா? சரி, இப்போது இந்த மது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்துட்டு நம்ம நல்லா வாழ்ந்தவங்க சரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மன்னர்கள் கூட சரி, நம்ம நாட்டு மன்னர்கள், அரசர்கள் அவங்க கூட இந்த ட்ரிங்க்ஸ் வந்துட்டு அவங்க வந்து பயன்படுத்தலை. இந்த ட்ரிங்க்ஸ் வந்துட்டு அவங்க வந்து பயன்படுத்தலை. சரிங்களா? நம்ம இந்திய மக்கள் இந்த குடியை வந்துட்டு அவங்க வந்து பயன்படுத்தலை. இந்த கொடி வந்துட்டு எப்படி வருது அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். சில மூவிஸ் நான் பார்த்துருக்கேன். எப்படின்னா அந்நியர்கள் மூலமாக தான் இந்த பாரசீகம், அரேபிய மக்கள் அந்த மாதிரி அவங்க வந்துட்டு நம்மளை வந்துட்டு டாமினேட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த மது வந்துட்டு உள்ளே வந்துட்டு கொண்டு வராங்க. அவங்க வந்து வியாபாரம் பண்ணணும், அவங்க சம்பாதிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க வந்துட்டு இந்த நம்ம நாட்டுக்குள்ளே இந்த ட்ரிங்க்ஸை வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா? என்ன அதை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ட்ரிங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்துட்டு ஃபுல்லாக நம்மளை வந்துட்டு வந்து ஒரு ஆக்கப்பே வந்து பண்ணிடுது. என்ன நான் சொல்ல வர்றது இந்த ஒன்று தான். இந்த சுயநலத்தை வந்து விட்டுடுங்க. உங்களை விட முடியலனா நீங்கள் தயவுசெய்து வந்து மேரேஜ் லைஃப்குள்ளே வந்து என்டர் ஆகாதீங்க.
சரிங்களா? இப்போ நீங்கள் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்துட்டு உங்களை சுதந்திர பறவையாக நீங்கள் வந்து வாழணும் அப்படின்னா நீங்கள் மேரேஜ் லைஃப்குள்ளே நீங்கள் வந்து என்டர் ஆகாதீங்க. தைரியமாக சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க? நீங்களே வீரன் தானே. வீரன் அப்புறம் என்ன வந்துட்டு என்ன சொல்கிறீங்க, நீங்களாம் பெரிய ஆண் எல்லாம் சொல்லி அதெல்லாம் வந்து சொல்லிக்கிறீங்க இல்லையா? அதனால் தைரியமாக சொல்லுங்கள், ஆமாம் நான் இப்படி தான் இருப்பேன், அதனால் எனக்கு வந்து மேரேஜ் வேண்டாம், நான் டெய்லி வந்து ஒரு ஒரு பெண் கூட வந்து எப்படி எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நான் வாழ்ந்து போகிறேன். எதுக்கு தேவையில்லாமல் வந்து ஒரு 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 மேரேஜ் ஒன்று பண்ணி அது பிள்ளைங்களை ஏன் அந்த பிள்ளைங்களுக்கு ஏன் வந்துட்டு அந்த ஒரு கஷ்டத்தை வந்து தரீங்க? ம் கேட்க வந்துட்டு யாரும் இல்லைன்ட்டா உங்களுக்கு? ஆ கேக்கு இவன் இந்த மாதிரி பண்ணாலும் கேக்கு வர்றதுக்கு யாரும் கிடையாது. எல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க? குடும்பம்னா 1000 இருக்கும், அதெல்லாம் வெளியே சொன்னால் குடும்பம் மானம் என்ன ஆகுறது இல்லை? ம் காலம் வந்துட்டு மாறிடுதுங்க. சரியா? நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா கூட இருக்கவங்களும் வந்துட்டு ஒழுங்காக இருப்பாங்க. நீங்கள் ராங்காக இருந்தீங்கன்னா அவங்களும் ராங்காக தான் இருப்பாங்க. சரியா? ஏன்னா குடும்பத்துக்கு தலைவர் வந்துட்டு நீங்கள் தான். குடும்ப தலைவராக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் அந்த ஃபேமிலிக்குள்ளே கிடைக்கும். நீங்கள் செயல்படலை அப்படின்னா நீங்கள் இந்த ஃபேமிலியை நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இழக்க வேண்டியதாக இருக்கும். சரியா? ம் இனி காலம் கிடையாது, கொஞ்சம் யோசிங்க. என்ன?